உங்களில் நிறைய பேர் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வெப் சீரிஸாக பார்த்துருப்பீங்க. அதில் இந்த டயர் வூல்ஃப் சீன்ஸ் நிறைய இருக்கும். இந்த வெப் சீரிஸில் காட்டின டயர் வூல்ஃப் உண்மையாகவே இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த உயிரினம் சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியிலிருந்து அழிஞ்சு போச்சு. 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றது அது பூமியின் ஐஸ் ஏஜ் பீரியட். ஐஸ் ஏஜ் அப்படிங்கிற முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த டயர் வூல்ஃபின் சயின்டிஃபிக் நேம் அனோசியான் டைரஸ். இது ஒரு லாட்டின் வேர்டு. இதோட அர்த்தம் கொடூரமான ஓநாய். சுமார் 6 அடி நீளம் மற்றும் 4 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த டயர் வூல்ஃப் கிட்டத்தட்ட 60 கிலோகிராம் எடை இருக்கும். சைஸில் இது கிரே வூல்ஃபை விட ரொம்ப பெருசு. ஒரு காலத்தில் ஃபுட் செயினில் ரொம்ப முக்கியமானதாக இருந்த இந்த டயர் வூல்ஃப் காலப்போக்கில் ஏற்பட்ட கிளைமேட் சேஞ்ச் காரணத்தால் மெதுவாக இந்த பூமியிலிருந்து அழிஞ்சிருச்சு. சரி, இப்போ எதுக்காக இந்த டயர் வூல்ஃபை பற்றி அதிக அளவில் பேசப்படுதுன்னா, கொலோசல் பயோசைன்ஸ் அப்படிங்கிற அறிவியல் ஆராய்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட கம்பெனி ஜீன் டெக்னாலஜி உதவியால் 3 டயர் வூல்ஸை மறுபடியும் இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அழிஞ்சு போன இந்த உயிரினத்தோட ஃபாசில்ஸ் மூலமாக எக்ஸ்டிங்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.